இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். போன வருஷம் காந்தரா செலிப்ரேஷன் ஒன்று பெண்டிங் இருக்குது. உங்களுக்கே தெரியும் இப்போ நான் யாரை பற்றி பேசுகிறேன். நீங்கள் ஆர்சிபிக்கு டிசிக்கு மேட்ச்சு. இதில் என்னன்னா ஒரு செம்ம ட்விஸ்ட்டு பாருங்களேன். பெங்களூருக்காரன் டிசிக்கு விளாட்றான், டிசிக்காரன் பெங்களூருக்கு விளாட்றான். வேறு யார்? ஆர்சிபியோடைய கிங் கோலி வந்து ஒரிஜினல் ஊர் டிசி, ஆனால் அவர் வந்து பெங்களூருக்கு விளாட்றாரு. ராகுலுடைய ஊர் வந்து பெங்களூரு, அவர் டிசிக்கு விளையாடுறது. ரெண்டு பேருமே செம்ம கிளாஸ். போன வருஷம் வந்து நம்ம பெங்களூரில் வந்து ஆர்சிபி அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு ராகுல் வந்து காந்தாரா செலிப்ரேஷன் ஒன்று பண்ணார். கோலி அதை நோட் பண்ணுங்க. எப்பவுமே கோலிக்கு ரிவெஞ்ச் கொடுக்க ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ இன்னைக்கு அந்த ரிவெஞ்ச் இருக்கா இல்லையா அதை தான் டாபிக். ஓகேங்களா? ஆர்சிபி மொமெண்ட் தூரம் போகிறாங்க, டிசியும் ஒரு பாதி மொமெண்ட் தூரம் போகிறாங்க. பட் டிசியில் வந்து பவுலிங் ஸ்ட்ராங்காக இருக்குது. சேசிங்காக இருந்தால் ஆர்சிபிக்கு வந்து வாய்ப்பு கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசிலேயும் வந்து நல்ல ஸ்ட்ராங் ஃபினிஷர் இருக்காங்க. ஸ்டப்ஸு, மில்லரு, அப்புறம் இவன் சமீர் ரிஸ்வி, ராகுல், நிசாங்கா, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ டாஸ் வந்து ரொம்ப குரூஷியல் ஃபேக்டராக இருக்கும். இன்றைக்கி டாஸ் வின் பண்ணுறவங்க கண்டிப்பாக சேசிங் தான் சூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அது மத்தியான மேட்ச்சு, அதனால் வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, மதிய மேட்ச்சில் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் முடிக்க நினைப்பாங்க. நீங்கள் என்ன நோட் பண்ணி பாருங்களேன். மதிய மேட்ச் பண்ணும்போது வந்து எப்பவுமே வந்து டாஸ் வின் பண்ணி எதுக்கு நம்ம போய் தேவையான பவுலிங் போட்டுட்டு வெயிலில் கஷ்டப்படணும், டயர்டாகணும்னு சொல்லிட்டு பேட்டிங் பண்ணுவாங்க. பட் அது ஒன் ஆஃப் த டெக்னிக் தான். பட் என்னதான் இருந்தாலும் வெயிலை பொருட்படுத்தாமல், சென்னைனா வெயில் அதிகம்னு சொல்லலாம், பெங்களூர் அந்தளவுக்கு வெயில் கிடையாது இல்லை. அதனால் வெயிலை பொருட்படுத்தாமல் இன்றைக்கி டாஸ் வின் பண்ணுற டீம் சேசிங் வாங்கினா வின்னிங் சான்ஸ் அதிகம். ஸோ டாஸ் வின் பண்ணுற டீமுக்கு 60%, டாஸ் லாஸ் பண்ண டீமுக்கு 40% வின்னிங் சான்ஸ் இருக்குது. இது ஒன்று. அதே மாதிரி காந்தரா செலிப்ரேஷன் ஒன்று பெண்டிங் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ஆர்சிபியில் வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன்மா, தயவு செஞ்சு சமாரியஸப்போட கொஞ்சம் உட்கார வைங்க. அவனுக்கு பேட்டிங்கும் தர மாட்டேறீங்க, பவுலிங்கும் தர மாட்டேறீங்க. அவனை பொதுவாக ஜேக்கப் டஃபி, ஹேசில் விட்டு உள்ளே இறக்குங்க. ஜேக்கப் டஃபி, ஹேசில் விட்டு, புவனேஸ்வர், ரசிக் சலாமு, இவங்க 4 பேர் வந்து போட்டு ஆப்போசிட் டீம் என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கள். அதை ஏன் பண்ண மாட்டேறீங்க? ஓகே, நல்லா தான் பண்ணுறீங்க, இருந்தாலும் ஒரு பேட்டிங் பவர் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச டீம் சேஞ்ச் பண்ண மாட்டேங்க. ஆர்சிபி அதே 11 தான் விளையாட போகிறாங்க. பெஸ்ட் 11, அந்த 11 கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதே 11 விளையாட போகிறாங்க. டிசியில் மேபி ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அபிஷேக் பொரல் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவன் நல்ல பிளேயரு, அவன் நல்லா பேட் பண்ணி நல்லா ஸ்டாண்டிங் பண்ணி ஆடுவான். ஓப்பனிங்கில் வந்து ராகுல், நிசாங்கா, அவங்க 2 பேர் வந்து எப்படி ஆடுறாங்களோ அதை பொறுத்த மேட்ச் போக போகுது. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் டிசி ஃபேனா ஆர்சிபி ஃபேனா? ஆர்சிபி ஃபேன்ஸ்னால் நீங்கள் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து டிசி ஃபேன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். காந்தாரா செலிப்ரேஷனுக்கு இன்றைக்கி என்ன சம்பவம் உண்டு அப்படின்ட்டு. இல்லை திருப்பி நீங்கள் டிசி அடிச்சிருவாங்களா? நம்ம இவர் இருக்கார்ல சிக்கா, அவங்களுக்கும் மையனுக்கு சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அதில் வந்து இவர் வந்து நான் யார் அனிருத் வந்து மிஸ்டர் சிக்கிட்ட சொல்கிறாரு ஆர்சிபி வந்து வின் பண்ணிடுவாங்கன்றாரு. சீக்கா சொல்கிறாரு இல்லை, நீங்கள் டிசி வந்து திருப்பி ஜெயிச்சிருவாங்க, ஏன்னா பெங்களூர் லோக்கல் பாய் வந்து ராகுல் வந்து நீங்கள் பிளான் பண்ணி ஜெயிச்சிருவாங்க சொல்கிறாங்க. ஸோ செம்மையாக இருக்க போது மேட்ச், ஈவினிங் மேட்ச் மிஸ் பண்ணாதீங்க, வருத்தப்படுவீங்க. ஓகே, தேங்க்யூ.